அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது
बात कैमरा அவரோட கூட ஒரு உடம்பு ஏனுங்க ஓ அவர்கிட்ட கூட அவர் உடனே போயிருக்காரு கடைசி படம் கீழே கீழே அப்படி பார்த்து கொஞ்சம் கீழே கீழேருந்து மேலே இன்னும் கீழே இன்னும் கீழே அப்படியே மேலே 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 வந்து பிடிச்ச அப்படி அப்படியே 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 ஆடாம ஆடுது கை ஆடுது சென்டர் ஒன்று சென்டர் ஒன்று காதல் நீங்கள் வாங்க கேளுங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க வாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் இல்லை இல்லை அவங்க இப்போ நான் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் வாங்க என்ன இன்றைக்கி வந்து 3 தினங்களில் நல்லா பழத்த மழை உங்கள் ஏரியாவில் பெய்யும். இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக 12 மாதம் என்னால் மழை வரைக்க முடியும். மழைன்னா அந்த சீசன் டைம்லாம் கணக்கு கிடையாது. மாதம் 3 மழை வர வரைக்கும் 12 மாதம் வர வரைக்கும். இப்போ வந்து நாங்கள் இந்த இப்போ பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ டேமில் போய் குளிக்க போயிடுவோம். குளிச்சு வந்தோடனே நாளைக்குள்ளே நல்லா கிளைமேட் கிடைக்கலாம் தான் கடலுக்கு போவேன். இன்னுக்குள்ளேயே மழை வந்துடும். இப்போ 2 நாளே வந்துடும். தவறுனா தான் 3ஆவது நாள் கடலுக்கு போவேன். ஏன்னா இந்த கடல் தண்ணிலையும் டேம் தண்ணியில் குளிச்சு தான் வர வைக்கிறேன். இந்த காற்றில் வந்து இன்றைக்கி வந்து கூலிங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி குளிச்சிருக்கேன். குளிர் ஆகாரங்கள் சாப்பிட்டு மேங்களை குளிர வச்சு இப்போ வெயில் இருந்ததில் வேணாலாம். இன்றைக்கி வந்து குளிர் கிடைக்கும். ஒன்று மழை நைட்டு கிடைக்கும், இல்லை குளிர்ந்த காற்று கிடச்சி மழை கிடைக்கும். ரைட்டா?
உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த ஏரியாவில் தண்ணி பஞ்சம் இல்லாத மழை வர வைக்கிறேன். இப்போ 3 நாளுக்குள்ள மழை கிடைக்கும். 3 நாளுக்குள்ள மழை வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த மழைக்கு அப்புறம் தொடர்ச்சி அடுத்து ரெகுலராக பெய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏன்னா மழை வேண்டியதாக போதும். மழை வர வச்சுருவோம். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், யார்ட்டையும் பைசா காசு இது வரைக்கும் யார்ட்டும் வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த தனி சித்தரை எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாரு, அதனால் நீங்கள் யாரும் காசு எதுவும் வாங்க மாட்டேன். மழை வந்ததுக்கப்புறம் நீங்கள் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தணும். அது சரி. ஆமாம், அது ஒன்று தான். காசு யாந்திர வேண்டாம், முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, இப்போ 2 மாதம் மழை வரைக்கும் இருக்காரு, எல்லாரையும் நிறைய வைக்கிறேங்கிறாரு. கடலுக்கு மலைக்கு போகிறதுக்கு அவர் கார் வண்டி இருக்குது. இந்த பொருளாதார வசதிக்கிடாமல் பஸ்லேயே போயிட்டு வரனால லேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ஒவ்வொரு இடத்துல 5 10 வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் எழுதி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு முதலமைச்சருக்கு நீங்கள் தகவல் எல்லாரும் லெட்டர் எழுதி கொடுக்கணும். உங்களுக்கு எழுதி கொடுக்குறாந்தா உங்களுக்கு தொடர்ச்சியாக இங்கே தண்ணி பண்ணி இல்லாமல் நான் மழை வர வைக்கிறேன். எனக்கு நியூஸ் வந்து நான் 10 12 வருஷமாக வர வச்சுட்டு இருக்கேன். 7 வருஷமாக தான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த வருஷம் சரியாக டைம் எனக்கு கிடைக்காம வாய்ப்பு அமையலை பொருளாதார வசதினால. இது வரைக்கும் நான் 12 மாதம் மழை வர வச்சு ஒவ்வொரு ஏரியா மழை வச்சு தண்ணி பண்ணி இல்லாமல் தான் இருந்தது. இந்த வருஷம் தான் வரைச்சுன்னா அது எல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ வறட்சியாக இருக்குது. மழை பெய்யும், நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம், ரெகுலராக மழை வர வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் என்ன லெட்டர் எழுதி முதலமைச்சருக்கு தெரியப்படுத்துங்க. அதுலேயே எழுதி போட்டுருங்க. ஏன்னா வேறு எதுவும் பைசா எதுவும் ஒரு சுற்றி கூட்டத்தை எடுத்துட்டு கூட்டிக்கணும். அந்த பெரியவங்க எல்லாரும் பேசுகிறவங்க எல்லாத்தையும் இந்த பொதுமக்கள் தண்ணி கொண்டு வராங்க, தண்ணி கொண்டு வராங்க. ஒன்றும் தண்ணி வேண்டியது இது வந்து பேருக்கு தான் நமக்கு சாஸ்திரம். அதாவது உங்களுடைய பார்வைக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஐயா, நான் இப்போ வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் வேலைக்கு ஒன்று கையெழுத்து போகிறேன். இந்த ஊருக்கு மலைக்காக வேலைக்கு ஒன்று கையெழுத்து போட்டிருக்கேன். இதான் அந்த பிரார்த்தனை. அடுத்து நான் கடலுக்கு மலைக்கு போய் கிளைமேட்டை மாற்றி வெயில் பனி காற்று 3 ஜாயின் பண்ணி தான் மழை வரைக்கும். மகாலயம் உங்களுக்கு ஊத்திடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட் இந்த ஏரியால உங்களுக்கு எல்லா கிராமமும் மகாலயத்தை கையை ஊற்றி விட்டுருவோம். இன்னும் போயிடும். அதே மாரியல்ல கோயில், மாகாளியாத்தா கோயில், எல்லா கோயிலுக்கும் இன்னும் தட தொட முடியாது. சரி, சூடம் பெருசு, சூடம் பெருசு. இதுங்க பூசாரி கூட்டிட்டாங்க. முருகன் எடுத்தா ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம
சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. வேதம் நம சிவாயம் நாதம் நம சிவாயம் பூதம் நம சிவாயம் போதம் நம சிவாயம். மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவும் நம சிவாய. அன்பே நம சிவாயம் அணியே நம சிவாயம் அன்பே நம சிவாயம் அறிவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம் இருளே நம சிவாயம் இனிமை நம சிவாயம். சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹரவோம் நம சிவாய. குருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம் அருவே நம சிவாயம் அகிலம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.